ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருமங்கலம் அப்படிங்கிற ஏரியால தாங்க இந்த சம்பவமே நடந்திருக்குது. அதுக்கு பக்கத்துல தாங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்குது. இந்த ஊர்ல நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தது தர்மராஜ் அப்படிங்கிறவர் தான். இந்த தர்மராஜ் அப்படிங்கிறவர் ஒரு போலீஸா இருந்திருக்கிறாரு. அதாவது 2007 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. ஆனா அவருடைய சொந்த ஊர் மதுரைங்க. ஆனா அவரு போஸ்டிங் கிடைச்ச இடம் இந்த திருமங்கலம் அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ளதான் அவருக்கு போஸ்டிங் கிடைக்குதுங்க. இந்த போஸ்டிங் கிடைச்ச பிறகு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் இவர் நல்லா தாங்க போயிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவருடைய மாமனார் வீடு, அதாவது இவருடைய மனைவியுடைய அப்பாவுடைய வீடுன்னு சொல்லலாம், மனைவியுடைய வீடு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவங்க வீடு அந்த ஊருக்குள்ள தாங்க இருக்குது. அப்படி அந்த ஊருக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய தர்மராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய சொந்த ஊர்ல இருந்து சாதனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய மாமனார் வீட்டிலே தங்கிடுறாருங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அப்படிங்கறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தாங்க நம்மளுடைய தர்மராஜ் இதை பண்றாரு. ஆனா என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவும் சரி, வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்டேஷனும் சரி, கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. ஆனா இதுக்கு ஒரு குறுக்கு பாதை ஒண்ணு இருக்குது. அதாவது இந்த வயல்காட்டு விளையாட்டு போவாங்க இல்லையா, வயலு, குளம், ஆறு அப்படி இப்படின்லாம் இருக்கும். ஆனா ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாடி அந்த ஊருக்குள்ள போய் சேர்ந்துடலாம். ஆனா அந்த வழியில கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரத்துல ஒரு 8-9 மணி வரைக்கும் இவங்க எல்லாம் பிரயாணப்பட்டிருக்காங்க. ஆனா இவருக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்ட டைம்ல அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த ஊருக்குள்ளாடி ஒரு அரசியல்வாதியுடைய மகனுக்கு கல்யாணங்க. அப்படி அந்த மகனுக்கு கல்யாணம் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 பேருக்கு அதே மண்டபத்துல, அதாவது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல தாங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேலையும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியுடைய குடும்பம் அப்படிங்கறதுனால நிறைய கெஸ்ட் வருவாங்க, கொஞ்சம் பிரபலங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இதனால நம்மளுடைய தர்மராஜ் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 7 பீசிங்க இவங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தர்மராஜ் குணம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கெடுபிடியான ஆளுங்க. அதாவது வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவாரு, வெளியில கடைகள்ல போய் ஒரு டீ வரைக்கும் குடிக்க மாட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருங்க. அதனால கெட்டுச்சோறு கட்டிட்டு போய் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவருங்க. அது மட்டும் இல்ல, சமயத்துல இவர் அங்க வீட்லயும் போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டியூட்டிக்கு வர்றது வழக்கமா தான் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு தாங்க வந்திருக்கிறாரு. அது கல்யாண மண்டபமா இருந்தாலும் சரி, கல்யாண வீட்டுல சாப்பிடுறது கிடையாதுங்க இவரு, அப்படி ஒரு கேரக்டர். அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் ஒரு 11:30 மணி வரைக்கும் இந்த பங்கன் நடக்குதுங்க. அதாவது இந்த கல்யாண வீட்டு பங்கன் நடக்குது. கல்யாண பங்கன் நடந்து முடியுதுங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 11:30 மணி ஆகுதுங்க. மற்ற போலீஸ், அதாவது என்ன அப்படின்னா, எங்க எல்லாரும் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கூட இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஸ்டேஷனை பார்த்து போயிடுறாங்க. நான் காலையில ரிப்போர்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தர்மராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஊரை பார்த்து இவர் போக ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இந்த டிவிஎஸ் சேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல எல்லாம் அந்த வண்டி ரொம்ப ஃபேமஸா தாங்க இருந்திருக்குது. அந்த சேம்ப் ஒன்று இவர் வச்சிருக்கிறாருங்க. அது ஒரு புது வண்டி தாங்க. அந்த சேம்ப்ல தாங்க இந்த 2.5-3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வழியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாருங்க. கிளம்பும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய லத்தி கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லத்தி கம்பை என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய அந்த சைடுல ஒரு பாக்ஸ் இருக்குங்க. அந்த சைடு பாக்ஸ் பக்கத்திலே அப்படி டைட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு மேலதான் ஏறி உட்கார்ந்து இருந்து வண்டியும் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவர் சாப்பிடறதுக்கு மத்தியானம் கொண்டு வந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த கேரியரும் இருக்குங்க. அந்த கேரியர்ல என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பியில அப்படி தொங்க விட்டுருக்காரு. வண்டியை மெல்ல மெல்ல அங்கிருந்து கிளம்புதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல அந்த வண்டி அவர் ஓட்ட மாட்டாரு. அதனால அந்த வேகத்துல அப்படி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 11:45 தாண்டி இருதுங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு வயலை தாண்டிடுறாரு. அதுக்கு பிறகு வயல் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேல காடுகள் இருக்குது, அதையும் தாண்டிடுறாருங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேனிங் வருதுங்க. இந்த இடம் எல்லாமே டியூப் லைட்டுகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது. அதனால பயம்
இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க அடிக்கடி போயிட்டு வந்திருக்கக்கூடிய இடம் தான். ஆனா இந்த தடவை அவருக்கு சரியான ஒரு சம்பவத்துல மாற்றம் செய்யறாருங்க. என்ன அப்படின்னா, ஒரு குளம் இருக்குதுங்க. அந்த குளத்துக்கு வந்து ஒரு டேனிங், அதாவது எப்படின்னா நேரா வந்து அப்படி லெஃப்ட் சைட்ல திரும்பி அதுக்கப்புறம் அந்த குளத்தை அப்படி சுத்திக்கிட்டு தாங்க ஊருக்கு போக முடியும். அப்படி அந்த ஒரு டேனிங் இருக்குதுங்க. அந்த டேனிங்ல இவர் வண்டியை கொண்டு அப்படி மெல்லமா ஏத்துறாருங்க. ஏன்னா அந்த வண்டி அதுக்கு மேல வேகம் போகாதுங்க. அது இல்லாம இவர் ஆளு கொஞ்சம் பல்கான பாடி. அந்த வண்டியை வந்து அப்படி ஏத்துன உடனே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அந்த குளத்துக்கு உள்ள இருந்து பட்ட 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 பட்டான்னு ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அதாவது இந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோழிகள் வந்து அந்த குளத்துக்கு மேல தாமரை இலைக்க மேல எல்லாம் ஓடும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதுல ஒரு டியூப் லைட் இருக்குது. அடுத்து ஒரு 30 மீட்டர் கழிஞ்சு அடுத்தது ஒரு டியூப் லைட் இருக்குது. இதெல்லாம் அவர் கவனிச்சுக்கிட்டு தான் போறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பட 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 படான்னு ஒரு சவுண்டு கேட்டது இல்லையா, அந்த சத்தம் அந்த கோழியுடைய சத்தம் மாதிரி இல்லைங்க. என்னடா இது கொஞ்சம் விசித்திரமான சத்தமா இருக்குது அப்படின்னு நினைச்ச அந்த இடத்துல நம்மளுடைய தர்மராஜ் என்ன பண்றாருன்னா, அவருடைய வண்டியுடைய லைட் வந்து பெரிய பவர்லாம் கிடையாதுங்க. அவர் நார்மலான ஒரு லைட் தான். அந்த லைட் வெளிச்சத்துல பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு அதிபயங்கர சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் அப்படி அந்த தண்ணிக்கு மேலேயே நடந்து வருதுங்க. அது பயங்கரமா இருந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய கண்கள் வந்து நெருப்பு கலர்ல இருந்திருக்குங்க. அதாவது நெருப்பு பத்திட்டு எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க. நெத்தியில வந்து ஒரு கொம்பு இருந்திருக்குங்க. இதையும் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு இது எவன்டா தலையில இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்கிட்டு லைட் எல்லாம் மாட்டிட்டு வர்றான் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய தர்மராஜும் நினைக்கிறாரு. அந்த இடத்துல யாரடா யாரடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. ஏன்னா இவர் போலீஸ்காரர் பாத்தீங்களா, அதனால அந்த மாதிரி பண்றாரு. அப்படி பண்ண அந்த ஆள் வந்து எதையுமே இது பண்ணலைங்க. அப்படி வேகமா நடந்து வந்து அந்த போஸ்ட் லைட் இருக்குங்க, அந்த லைட்டு கிட்ட வந்து அப்படி வெளியே வர்றாருங்க. அப்படி வெளியே வரும்போது தாங்க நம்மளுடைய தர்மராஜ் வந்து அந்த முகத்தையே பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த முகத்துல இருக்கக்கூடிய கொம்பு, அந்த கண்கள், இதெல்லாம் பாக்குறாரு. ஆளு கிட்டத்தட்ட ஒரு 7 அடி ஹைட் இருக்கிறான். இதெல்லாம் பார்த்த உடனே இது மனுஷனே கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் இவர் போலீஸ் அதிகாரி அப்படிங்கறதுனால அந்த இடத்துல பயப்படாம யாரடா யாரடா கத்திக்கிட்டு அந்த வண்டியை திருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் வண்டி முன்ன போகும், அதுக்காக திருக்கிறாரு. வண்டி முன்ன போக ஆரம்பிக்குது. அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு மறுபக்கத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் கருவேல காடு இருந்திருக்குங்க, அதுக்கு உள்ள போய் அந்த ஆள் காணாமலே போயிடுறாங்க. இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சரி ஏதோ ஒண்ணு வந்தது போச்சுது, இது ஏதோ ஒரு அமானுஷ சக்தியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் அங்க இருந்து வண்டியை எடுத்துடுறாருங்க. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா இவருக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்திருங்க. இவர் வந்துகிட்டே இருக்கும்போது பின்னால ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன அப்படின்னா, இந்த சலங்கை கட்டிட்டு யாராவது ஓடி வந்தாங்கன்னா எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அப்படி சத்தம் கேட்டது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இது அந்த வண்டியில ஒரு லத்தி கம்பு வச்சிருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லத்தி கம்பை யாரோ உருவிடுறாங்க. அப்படி உருவி எடுத்த உடனே இவர் வண்டியை நிறுத்திடுறாரு. அவருக்கு தெரியுது லத்தி கம்பு வந்து இந்த மாதிரி எங்கேயோ உருவி கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வண்டியை நிறுத்தும் போது இவருடைய முதுகுக்கு பின்னால அந்த லத்தி கம்பை எடுத்து பலார்னு யாரோ அடிச்சிடுறாங்க. அந்த அடி பட்ட உடனே இவரால் தாங்க முடியல, ஐயோன்னு சொல்லி கத்திக்கிட்டு வண்டியை கீழே போட்டுடுறாரு. போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. அந்த கம்பு கீழே விழுந்து கிடக்குது. உடனே பாக்குறாரு அங்கே எங்கேயும். ஏன்னா 30 மீட்டருக்கு ஒரு லைட் இருக்குதுங்க, அந்த டியூப் லைட் போட்டிருக்காங்க. அதனால இவர் அங்கே எங்கேயும் பாக்குறாரு. அந்த நேரத்துக்கு இந்த பக்கத்துல வந்து ஆளை விட ஹைட்டாட்டு இந்த புல்லு வளர்ந்து நிக்குதுங்க, அந்த காட்டு புல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புல்லுக்கு இடையில பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே இவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் கொடுக்குது. என்ன பண்றதுன்னு இவருக்கு புரியல. உடனே அந்த இடத்துல இருந்து இவர் வண்டி எடுக்கிறாரு. ஏன்னா இதுக்கு மேல நம்ம இங்க நிக்க வேண்டாம், எப்படியாவது வேகமா போயிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டி எடுக்கிறாரு. வண்டியை எடுத்து நிமித்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து வேகமா வண்டியை விடுறாருங்க. கிட்டத்தட்ட அந்த வண்டி 30 கிலோமீட்டருக்கு மேல வேகம் எடுக்க முடியாது. இருந்தாலும் 50 கிலோமீட்டர் வேகத்துல அவர் வண்டியை ஓட்டுறாரு. அப்படி ஓட்டி வீட்டுக்கே வந்துடுறாருங்க. ஆனா வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்டையோ மாமனார்கிட்டயோ மாமியார்கிட்டயோ இந்த விஷயங்கள் எதையுமே சொல்லல, எதுவுமே பேசல. எனக்கு டயர்டா இருக்குது, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சாப்பிட கூட செய்யலைங்க. இவருக்கு மனசுக்குள்ளாடி அந்த பயம் அப்படியே இருந்திருக்குது. அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட மறுநாள் காலையில விடியுதுங்க. மறுநாள் காலையில இவர் எப்பவும் சரி குளிக்கிறதுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி குளிக்கிறதுக்காக துணி மாத்திட்டு இருக்கும்போது அவங்க மனைவி பாத்துடுறாங்க. இவருடைய முதுகுல வந்து யாரோ அடிச்ச ஒரு தடம் இருக்குது. உடனே கேட்கறாங்க, இது என்னதுப்பா பட்டுச்சு, ஏன் இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி முதுகுல சிகப்பு கலர்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இல்லம்மா ஒண்ணும் இல்ல, நேத்தைக்கு அங்க ஃபங்க்ஷன்ல ஏதோ பட்டுருச்சு, வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லாமலே சமாளிக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. இதை கேட்டுக்கிட்டு அவங்க மனைவி அதை வந்து பெருசா எடுத்துக்கல. சரி ஏதோ பட்டிருக்கோம், போலீஸ்காரங்க இல்லையா, அவங்களுக்குள்ளாடியே தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க.
இவரும் அந்த விஷயத்தை வெளியே சொல்லலைங்க. ஆனா இவர் குளிச்சுக்கிட்டு, அதாவது குளிக்க போயிட்டாரு, குளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது இவருடைய உடம்பு அவ்வளவுமே வந்து அப்படி அனலா கொதிக்குதுங்க. என்ன அப்படின்னா பயங்கரமான ஜுரம் இவருடைய உடம்புல இருக்குதுங்க. இவங்க கையை வச்சு பாக்குறாங்க, அதாவது நம்மளுடைய தர்மராஜுடைய மனைவி கை வச்சு பார்க்கும்போது இவருடைய உடம்பு வந்து தீயா கொதிக்குது. என்னங்க இவ்வளவு ஹீட்டா இருக்குது, இவ்வளவு காய்ச்சல் இருக்குது, இதை வச்சுட்டா நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா எனக்கு காய்ச்சல் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தர்மராஜன் சொல்றாரு. இல்லங்க நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எந்த டயர்டும் தெரியலைங்க. ஆனா அவங்க கை வச்சு பாக்குறாங்க, அதாவது அவங்க மனைவி கை வச்சு பார்க்கும்போது பயங்கரமா கொதிக்குது. சரி நீங்க இன்னைக்கு லீவை போடுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லீவும் போட்டுறாங்க. லீவை போட்டுக்கிட்டு இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் கொஞ்சம் மருந்து இருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல மருந்து வாங்குற அந்த டைம்ல இருந்து காய்ச்சல் அப்படியே குறைஞ்சு போயிருதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நாளைக்கு நம்ம டியூட்டிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய தர்மராஜன் நினைக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 10 மணிக்கு மேலங்க மறுபடியும் இவருக்கு பயங்கரமான ஜுரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த மறுபடியும் ஜுரம் அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு வைரஸ் காய்ச்சல் மாதிரி இருக்குது, நாளைக்கு காலையில நம்ம ஒர்க்கா கூட போட்டு காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையிலயும் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் தாங்க போறாங்க. ஏன்னா மறுநாள் காலையிலும் காய்ச்சல் இருக்கதான் செய்யுது. அப்படி அங்க போய் பார்க்கும்போது அந்த காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாட்டே இருந்திருக்குது. உடனே இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அங்கே வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணிட்டு காய்ச்சல் குறைஞ்ச பிறகு நமக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 3 நாளாட்டு பகல்ல காய்ச்சல் இருக்காது. அந்த சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல வந்து காய்ச்சல் வந்துடும். விடிய காலையில ஒரு 8-9 மணி வரைக்கும் அந்த காய்ச்சல் இருக்குங்க. இதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருது. தன்னுடைய மனைவி கிட்ட அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தை சொல்லவும் முடியல. சொன்னா ஏதாவது நம்மளை வந்து கேலி பண்ணுவாளோ கிண்டல் பண்ணுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இவர் சொல்லவே இல்லைங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2-3 நாளாட்டே ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. கடைசியில ஒரு வழியாட்டு இவர் தன்னுடைய மனைவி கிட்டையும் சொல்றாருங்க, இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு நான் வரும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி அங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றாங்க. இதை நேரத்தையே சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனைவியும் திட்டுறாங்க. உடனே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போய் அங்க வந்து திருநூறுலாம் போட்டு எடுத்து கொஞ்சம் கிளியர் ஆகுதுங்க. அதுக்கு பிறகு இவருக்கு அந்த காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அதுக்கு பிறகு காய்ச்சலே வரலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து இவர் லீவ் போட்டாரு. அதுக்கு பிறகு மறுபடியும் இவர் டியூட்டிக்கு ஜாயின் பண்றாருங்க. அப்படி டியூட்டிக்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் போயிருதுங்க. அந்த 10-20 நாள் போன பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் காலையில அதே ரோட்ல தாங்க வந்துட்டு இருக்கிறாரு. இடைவெளின்னு சொல்றோம் இல்லையா, அதே ரோட்ல தான் இவர் வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கூட்டம் கூடி நிக்கிறத பாக்குறாருங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல உள்ள விவசாயிகள் தான் அந்த மாதிரி கூடி நிக்கிறாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. அப்படி அந்த இடத்துல வந்தோன்னா கேட்கிறாரு, என்ன பாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இங்க ஒரு பெண் வந்து மயங்கி கிடக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட ஒரு 53-55 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அங்க வந்து அப்படி மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதையும் பாக்குறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து தண்ணி தொளிச்சு அவங்கள வந்து ஞாபகப்படுத்துறாங்க. சுய நினைவுக்கு அந்த பெண் வர்றாங்க. வந்த உடனே அந்த இடத்துல நம்மளுடைய தர்மராஜ் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்னமா ஆச்சு, எப்படிமா நீ இதுல வந்து விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க அப்பா விழலைங்க, அதுக்கு முந்தின நாள் நைட்டே விழுந்திருக்காங்க. அந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்மணியுடைய மகன் வந்து சென்னையில படிச்சுட்டு இருக்கிறான். அவனை போய் பார்க்க போயிட்டு இவங்க ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அதை குறுக்கு வழின்னு நான் சொல்றேன் இல்லையா, அந்த இடம் வந்து மெயின் ரோட்ல இருந்தாங்க திரும்புது. அதுல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அதுல கொண்டு பஸ்காரன் இறக்கி விட்டுட்டு போயிடுறான். சரி இதுல இருந்து நமக்கு நடந்தே போயிடலாம், நமக்கு தெரிஞ்ச பாதை தானே, குளிக்கிறதுக்கெல்லாம் வரக்கூடிய இடம் தாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த பாதைக்கு நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா நம்மளுடைய தர்மராஜுக்கு எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததோ அதே மாதிரி இந்த பெண்ணும் வந்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குளத்துடைய அந்த டேனிங் திரும்பின உடனே ஒரு நபர் வந்து அந்த டீப் லைட் வெளிச்சத்துக்கு நேர கீழே உட்கார்ந்து இருந்திருக்கிறாருங்க. யாரோ அந்த முதியவர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பெண்ணும் அதுல நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி கிட்ட வரும்போது தாங்க அதனுடைய கண்களை பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, நெருப்பு பிளம்பு மாதிரி அந்த கண்கள் வந்து அப்படியே மினுங்குதுங்க. அதையும் பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இது யாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூர்ந்து பார்க்கும்போது அந்த உருவம் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த உருவம் வந்து சடக்குன்னு இவங்க முன்னாடியே வந்து நின்றுருக்குங்க. அப்படி பார்த்து அதிர்ந்துடுறாங்க. அதாவது அதனுடைய முகத்தை பார்க்க முடியல. அவங்களும் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய நெற்றியில வந்து ஒரு கொம்பு இருக்குங்க. இந்த மாட்டுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரே ஒரு கொம்பு இருந்திருக்குங்க. இந்த கொம்பையும் பார்த்துக்கிட்டு தாங்க இவங்க பயந்து அலறி கத்திக்கிட்டால விழுந்துடுறாங்க. இவங்களுடைய முதுகு பகுதியில 3 நகைக்கீரல்கள் இருக்குங்க. அதாவது 3 விரலுடைய நகத்தை வச்சு கீறனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி 3 கோடுகள் போடப்பட்டிருக்குங்க. அதையும் காட்டுறாங்க. என் முதுகுல ஏதோ பண்ணிட்டு அது போச்சுது, ஆனா எனக்கு அதுக்கு பிறகு சுய நினைவே இல்லை, இப்பதான் நான் முழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணியும் சொல்றாங்க. சரி
நமக்கு தான் இப்படி நடந்துச்சு, இது அந்த பெண்ணுக்கும் நடந்திருக்குது, அப்ப இது இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச நம்மளுடைய தர்மராஜ் என்னன்னா இதை வந்து பெருசாகல. என்ன அப்படின்னா ஒரு வேலைக்கு போயிடுறாரு, ஒரு பிரச்சனை இல்லாம தாங்க இருந்தது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதுகுல கீறல் வாங்கிட்டு போனாங்க இல்லையா அந்த பெண்மணி, அவங்க வந்து கிட்டத்தட்ட 15வது நாள் இறந்து போயிடுறாங்க. அது ஒரு இயற்கை மரணமா தான் பார்த்துருக்குறாங்க, பெரிய அளவில் அதை எடுத்துட்டு போகலைங்க. என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்த மாதிரி தாங்க இருந்திருக்குது. அதை அப்படி விட்டுறாங்க. இதே வந்து இவர் பெருசுப்படுத்தல, ஏன்னா இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெண்மணி தாங்க அவங்களை இவங்களுக்கு தெரியும். அதை வந்து பெருசுப்படுத்தல. என்ன அப்படின்னா இந்த இதனாலதான் அது நடந்துச்சா அப்படிங்கறத வந்து அவங்க பெருசா எடுத்துக்கிடல அப்படிங்கறது தாங்க உண்மை. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் கூட போயிருதுங்க. அந்த டைம்லயும் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இதே மாதிரி காலையில இவர் பைக்ல வந்துட்டு இருக்கிறார். காலையில 6 மணிக்கெல்லாம் ஸ்டேஷன்ல நிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய உயர் அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காக இவரும் வந்துகிட்டே இருக்கிறாருங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே குளத்துக்குள்ளாடி ஒரு ஆட்டோ ஒண்ணு கவுந்து கிடக்குதுங்க. அந்த ஆட்டோல இருக்கக்கூடிய டிரைவர் வந்து அந்த குளத்தங்கரையில அப்படி மயங்கின நிலைமையில இருக்கிறாருங்க. அவரை இவர் எழுப்புறாருங்க. அதாவது வண்டியை நிறுத்தி விட்டுக்கிட்டு கீழே இறங்கிடுறாரு. யாருமே இல்லைங்க, இவர் தான் முதல்ல வந்திருக்கிறார் நம்மளுடைய தர்மராஜ். அப்படி வந்து பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எழும்புடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணீர்லாம் தொளிச்சு எழுப்புறாருங்க. அவரும் முழிச்சிடுறாரு. அவ்வளவு நேரம் சுயநினைவு இல்லாம இருந்த அந்த நபரும் முழிச்சிடுறாருங்க. முழிச்ச பிறகு இவரை வந்து மேல கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆட்டோ உள்ள கிடக்குது. அதுக்கு பிறகு போன் பண்ணி இந்த ஆட்டோவை எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஊர்ல உள்ள மக்கள்லாம் வந்து அந்த ஆட்டோவை தூக்கியே வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட நம்மளுடைய தர்மராஜ் வந்து இந்த விஷயத்தை கேட்கிறாரு. என்ன நடந்துச்சு, எதனால நீ ஆட்டோ இப்படி கவுந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பேசஞ்சரை எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு உள்ள கொண்டு விட்டுக்கிட்டு ரிட்டர்ன் போயிருக்கிறாருங்க. அப்படி ரிட்டர்ன் போகும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா, அதே போஸ்ட், அவரும் அதே போஸ்டர் தாங்க கையை காட்டுறாரு. இந்த போஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லைட் வெளிச்சத்துல நடு ரோட்ல, அதாவது அந்த தார் ரோடு கிடையாதுங்க, அவ்வளவுமே மண் ரோடு தான். அந்த ரோட்ல வந்து ஒரு கருன்னு ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்ததை நான் பார்த்தேங்க. அங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு மனுஷன் தான் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு தான் நான் நினைச்சேங்க. கிட்ட வந்து பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய தலையில, அதாவது இந்த நெத்தியில இருந்து ஒரு கொம்பு ஒண்ணு இருக்கிறத நான் பார்த்தேன். அதனுடைய கண்கள் வந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது. என்ன செய்தது, என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. என்னுடைய ஆட்டோல ஒரு காற்று மாதிரி, அதாவது ஒரு புயல் காற்று மாதிரி வந்து சட்டார்னு வந்து சாடிடுச்சு. அதாவது வந்து இடிச்சிருச்சு. இடிச்ச உடனே என்னுடைய கண்ட்ரோல் மொத்தமா மிஸ் ஆயிடுச்சு. நான் ரொம்ப வேகத்துல எல்லாம் வரல, ஒரு 20-25 கிலோமீட்டர் வேகம் தாங்க அந்த வண்டியில வந்துட்டு இருந்தேன். அப்படியே என்னுடைய ஆட்டோவை தூக்கி அப்படியே மறைச்சிடுச்சு. நான் உள்ள விழுந்தது மட்டும் தான் தெரியும், எப்படி கரைக்கு வந்தேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் சொல்றாரு, அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாருங்க. இவருக்கு மேலும் மேலும் இதை நினைச்சு கொஞ்சம் பயப்படதான் செய்யறாரு. ஆனா இதை வந்து பெருசா எடுத்துக்கல, இதையும் அப்படியே விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு பிறகு இந்த ஆட்டோ டிரைவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை வந்து இவர் பாக்குறாரு, நம்மளுடைய தர்மராஜ் பாக்குறாருங்க. அங்க ஏரியா ஃபுல்லா ஒட்டி இருக்கிறாங்க. இது என்னடா, இவனும் அன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தேன்னு சொன்னா இவனும் இறந்துட்டான், அதே மாதிரி அந்த பொண்ணும் இந்த மாதிரி சொன்னாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அப்ப நான் பார்த்தேன், எனக்கு ஏன் இறப்பு வரல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, இது நடந்த பிறகுதான் இந்த ஆட்கள்லாம் இறந்துருக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னால பார்த்த நம்மளுடைய தர்மராஜுக்கு ஏன் இறப்பு வரல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாருங்க. ஒருவேளை இதெல்லாம் யதார்த்தமாட்டு தான் நடந்திருக்கும், அதாவது இந்த மரணங்கள் வந்து யதார்த்தமா நடந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் அப்படியே ஓடி போயிருதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு பேச்சு அடிபடுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன்ங்க, அவங்க ஊர்ல வந்து ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சாமி வந்து பயங்கரமான உக்ரமான சாமி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவங்கள வந்து ரொம்ப சாந்தப்படுத்தி தான் அந்த இடத்துல கோவில் கட்டி கும்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மனே வெளியில வந்திருக்குங்க ஒரு டைம்ல, அதாவது இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, இந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, இந்த ஊரை காப்பாற்றணும், என்ன விடுங்க, என்ன சுத்தி கெட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பத்ரகாளி அம்மன் வந்து அங்க இருக்கக்கூடிய பூசாரிக்கு மேல ஆடி சொல்லி இருக்குதுங்க. அப்படி ஆடி சொன்ன பிறகு இந்த மக்கள் வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கல, அப்படியே விட்டுறாங்க. அப்படி 2 மரணம் நடந்து முடிஞ்சிருதுங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு பிறகுங்க அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க, அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, பைக்ல தாங்க அந்த வழியா வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே, அதாவது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கல்யாணம் கழிஞ்ச ஒரு புது ஜோடின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் காலம் ஆகுது. ஆனா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்ல. அவங்க அந்த ரோட்ல வந்திருக்காங்க, பைக்ல வந்திருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களும் இதே மாதிரியான சம்பவத்தை பார்த்து அந்த இடத்துல கீழே விழுந்து பயங்கரமா கை கால்லாம் அடிபட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதை பைக் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க 2 பேருமே இந்த உருவத்தை அந்த ஏரியாக்குள்ளாடி பார்த்துருக்காங்க.
அது மட்டும் இல்ல, நம்மளுடைய தர்மராஜுடைய பக்கத்து வீட்டுல உள்ள பையனும் பொண்ணும் தாங்க அவங்க கிட்ட போய் விசாரிக்கவும் செய்யறாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய தர்மராஜுடைய மனைவி தாங்க விசாரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா என்னமா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேருமே அந்த கண்ணுல பயத்தோட அந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நெருப்பு கண்கள் உள்ள ஒரு கொம்பு வச்ச ஒரு மனுஷனை நாங்க பார்த்தோம். அது மனுஷ மாதிரியும் இல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. அதுதான் அந்த வழியில இருக்குது. நாங்க பார்த்தோம், எங்க வண்டியில வந்து இடிச்சது, நாங்க கீழே விழுந்துட்டோம், எங்களுக்கு கை காலெல்லாம் பயங்கரமா அடிபட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து அதையும் பெருசா எடுத்துக்கிடாம விடுறாங்க. ஆனா நம்மளுடைய தர்மராஜ் கிட்ட அவங்களுடைய மனைவி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. நேத்தைக்கு நைட் இந்த மாதிரி இந்த பசங்களுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை சொன்ன உடனே நம்மளுடைய தர்மராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே அந்த பையனுக்கு வீட்டுல போய் பேசுறாரு. நீங்க உடனே வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில், அதாவது அவங்களுக்கு அந்த காளியம்மன் கோயில தான் பெருசா சொல்றாங்க, அந்த காளியம்மன் கோவிலுக்கு போய் நீ வந்து ஏதாவது பண்ணு, அப்பதான் நீ உயிர் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல இறந்து போன அந்த பெண்மணியுடைய கதை, அதுக்கு பிறகு இந்த ஆட்டோ டிரைவருடைய கதை, இதை எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து ஒரு 20-25 நாளைக்குள்ள இந்த ஆட்கள்லாம் இறந்துட்டாங்க. எதுக்கும் நீங்க 2 பேரும் அந்த கோயிலுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தர்மராஜ் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களும் அந்த மாதிரி அந்த கோயில்ல போய் ஒரு வெள்ளிக்கிழமை கணக்கு கேட்கறாங்க. அப்படி கணக்கு கேட்கும்போது அந்த சாமி என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க 2 பேர், அதாவது அந்த புது தம்பதி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரையுமே அது பலி எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு கூட யாரு போயிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தர்மராஜும் போயிருக்கிறாரு, அவருடைய மனைவி போயிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு கூடயும் அப்படி அங்க அவங்களும் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த பத்ரகாளி அம்மன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த நம்மளுடைய தர்மராஜை பார்த்து ஒன்னையும் அது விடாது அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இவருடைய கை கால்லாம் ஆட்டம் கொடுத்துருது. என்னன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்தது இவர் தான், ஆனா இவ்வளவு நாள் ஆன பிறகு நமக்கு ஒன்றும் ஆகல அப்படின்ட்டு நினைச்சார் இல்லையா. இந்த விஷயத்தை எல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு அந்த இடத்துல அம்மா காளியாத்தா நீ தான் என்ன காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல படுத்துட்டாருங்க நம்மளுடைய தர்மராஜ். ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி சில பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த பத்ரகாளி அம்மன் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் இங்க 4 பேரும், அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய தர்மராஜுடைய மனைவி, அதுக்கு பிறகு அந்த புது தம்பதி, இவங்க 2 பேரு, இவங்க 2 பேரு, மொத்தம் 4 பேரும் இந்த கோவில்லே உட்காருங்க, மிச்சம் உள்ளதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நமக்கு அப்படியே பண்ணிடலாம் சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த கோவில்ல கிட்டத்தட்ட 48 நாள் லீவு போட்டுட்டு வந்துட்டாருங்க. இவர் அந்த 48 நாள் விரதம் எடுக்கிறாருங்க அந்த கோவில்ல. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 6 நாள்ல அமாவாசை வந்துருதுங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு நைட்டு தாங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்து முடியுது. என்ன அப்படின்னா, அந்த பத்ரகாளி அம்மன் அந்த பூசாரிக்க உடம்புல வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ஆட ஆரம்பிச்சு என்ன அப்படின்னா, அந்த கோவிலுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டை தாண்டி அந்த அம்மனால போக முடியலைங்க. எதனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தர்மராஜுக்கு அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியல. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சாமி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது பத்ரகாளி அம்மன் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னையே நீ தடுக்கிறியாடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதறாங்க. அந்த இடத்துல பயங்கரமா கர்ஜிக்கிறாங்க. இப்படி அங்க இருந்து வேகமாட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கெட்டெல்லாம் அவுத்துறாங்க. அவுத்துக்கிட்டு கையில வந்து இவங்க எப்பவுமே சரி ஒரு சூலாயுதம் வச்சிருப்பாங்க. அந்த சூலாயுதம் அப்படின்னா இந்த திரிசூலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூலாயுதம் வச்சிருக்கிறாங்க. கையில வந்து நெருப்பு சட்டிங்க. இதை எடுத்துக்கிட்டு வடக்கு திசை தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த வயல் குளம்லாம் நான் சொன்னேன், அதெல்லாம் வடக்கு திசையில தான் அமைஞ்சிருக்குது அந்த கோவில்ல இருந்து. இதனால அந்த பத்ரகாளி அம்மன் அந்த வடக்கு திசையை நோக்கி வேகமா ஓடுறாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. அமாவாசை அன்னைக்கு பயங்கரமான குத்து இருட்டுங்க. பின்னாலே 2-3 பேர் போயிருக்கிறாங்க அந்த கோவிலை சேர்ந்தவங்க. அவங்களெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியலைங்க. அங்க வந்தது யாரு, அது என்னது அப்படிங்கறத வந்து இவங்க யாருக்குமே தெரியாம தான் இருந்திருக்குங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மறுநாள் காலையில தாங்க அந்த பத்ரகாளி அம்மன் ஆடக்கூடிய அந்த பூசாரி கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு மேல தாங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. அப்படி வந்து சேர்ந்த அவருடைய கையில வந்து அந்த திரிசூலம் இல்லைங்க. அதாவது திரிசூலம் அந்த நெருப்பு சட்டியெல்லாம் கொண்டுட்டு போனாங்க இல்லையா, ஆனா அங்க இருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த பொருட்கள் ஒண்ணுமே இல்லைங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மறுபடியும் அந்த பூசாரி கோவிலுக்கு வந்துடுறாரு. அவர் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட எல்லாரும் கேட்கறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி கையை மலர்த்திடுறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. இன்னி சாமி வந்தா மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அன்னைக்கும் அந்த பூசையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில உள்ள பூசையும் கொடுக்கப்படுதுங்க. பூசை கொடுத்த ஒரு 10 செகண்ட்ல சாமியும் வந்துருதுங்க. அதாவது பத்ரகாளி அம்மன் அந்த பூசாரிக்கு மேல வந்துருதுங்க.
அப்படி வந்த உடனே ஆடுது, பயங்கரமா ஆடிக்கிட்டு அவனை நான் ஒரு இடத்துல இருப்பிடம் ஆக்கிட்டேன், இன்னி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே சொல்லுதுங்க. இதை கேட்டவுடனே நம்மளுடைய தர்மராஜ் அதுக்கு பிறகு 4-5 பேர் அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஒரு 7-8 பேருக்கு மேல அங்க இருந்திருக்காங்க. அந்த கோவில்ல வந்து தினமும் சாமி கும்பிடக்கூடிய ஆட்கள் அங்கதான் நின்றுருக்காங்க. அந்த இடத்துல சொல்லுதுங்க, யாருடைய உயிரையும் அவன் பலி எடுக்க முடியாது, அவனை நான் இருக்க வேண்டிய இடத்துல இருத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கறத வந்து இவங்க சொல்லவே இல்லை. இவங்களுக்கு என்னன்னே தெரியல. என்னன்னா அவங்க அந்த காளியம்மன் வந்து அந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. கடைசியாட்டு நம்மளுடைய தர்மராஜ் தாங்க கேட்கிறாரு, அது யாரு, எதுக்காக நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகுதாங்க அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கொம்பன் மாடன் அப்படிங்கிற ஒரு மாடன் தாங்க அங்க வந்திருக்கிறது. இந்த மாடனை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஊர் கோயில வச்சு தெய்வமாட்டு கும்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாடனுக்கு எதிராட்டு யாரோ சதி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சதி பண்ண மட்டும் இல்ல, அந்த மாடன் சாமியை வந்து அங்க இருந்து கல்லோட கெட்டி இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அவருக்கு ஒரு சின்ன உருவச்சிலை தான் இருந்திருக்குது. அந்த சிலையிலே அவரை வந்து கெட்டு மந்திரம் வச்சு கெட்டி, கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால நடந்ததாட்டும் சொல்லப்படுதுங்க. அப்படி அங்க இருக்கக்கூடிய குளத்துல கொண்டு போட்டதாட்டும், அந்த குளத்துல இருந்து அந்த கெட்டு அறுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடம் கழிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி கெட்டெல்லாம் அத்துரும். அப்படி கெட்டு அத்து வந்த இடத்துலதான் இந்த மாதிரி சம்பவங்களை அந்த மாடசாமி, அது ஒரு மாடசாமின்னு தான் சொல்லணுங்க, அந்த மாடன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான். அவனுடைய பெயர் வந்து கொம்பன் மாடன் அப்படின்னு தாங்க அவருடைய பெயர். அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல அந்த பத்திரகாளியம்மன் சொல்றாங்க, அவனை நான் சுடுகாட்டிலே இருக்க வச்சுட்டேன், இனிமேல் யாராவது சுடுகாட்டுக்கு போனீங்க, அதாவது சுடுகாட்டுக்கு பாடி கொண்டு போனாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க ஒரு சின்ன கல் ஒண்ணு இருக்கும், அதை ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல இந்த கொம்பன் மாடன் அப்படிங்கிற அந்த மாடனுக்கு வந்து நீங்க வந்து சில பல வேலைகள், அதாவது சின்ன பூஜைகள்லாம் கொடுத்துக்கிட்டு தான் அந்த இடத்துல பாடியை அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரகாளி அம்மனும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு சரி ஓகே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்மளுடைய தர்மராஜ், அவங்களுடைய குடும்பமும் சரி, அந்த புது தம்பதியினரும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 6 வருடங்கள் அந்த ஊருக்குள்ளதாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு வேற வேற இடங்களுக்கு வேலை மாறி மாறி போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட இவங்க அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில தான் இருக்கிறாங்க. அதாவது சொந்த ஊர்ல தான் இருந்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய தர்மராஜ். அவருடைய லைஃப்ல வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் வந்து அமானுஷ்யத்தை நம்பாத ஒரு மனுஷன். ஆனா இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து தான் அமானுஷ்யம் இருக்கிறது உண்மை அப்படிங்கறத வந்து நம்பி இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு இப்படி தாங்க அனுப்பி தந்திருந்தாரு தர்மராஜ். இந்த நம்மளுடைய தர்மராஜுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக்க கொடுத்துருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.